விஜயால் தனித்து நின்று முதலமைச்சராவது சாத்தியமில்லை எனவும் கூட்டணி வைத்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும் எனவும் கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் வசனம் பேசாமல் உருப்படியாக ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு புது கட்சி வரும்போது அது மேல ஒரு ஈர்ப்பு இணையதான் செய்வாங்க. அந்த இணைப்பெல்லாம் தேர்தலுக்கு துணையா இருக்குதான்னு என்பதான் நமக்கு தெரியும். அதனால இணைப்புகள் எல்லாம் தொடரதான் செய்யும். ஆனா அது வெற்றிகரமான வாழ்த்துக்களா இருக்கான்னு என்பதான் பார்க்கணும். இப்ப நாங்க அழைக்கவே இல்லப்பா. விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை அவரு சரியா பயன்படுத்துறாரா என்பதுதான். உண்மையாகவே திமுகவை எதிர்த்தாருன்னா, வேட்டுகள் பிரியாம இருக்கணும்னு நினைச்சாருன்னா கூட்டணியில இருக்கணும். இல்லைன்னா முடியாது. அவங்க நினைக்கிறாங்க தனியா அவங்க முதலமைச்சர் ஆயிரலாம், ஆட்சியை பிடிக்கலான்னு. அது முடியாது. அது ஐஆர்எஸ்க்கும் தெரியும், அது நம்ம ஜனநாயகனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால சும்மா இப்படி வசனம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உருப்படியா தான் செய்யணும். நாங்க எப்பவுமே ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்வோம். அது ஜனநாயகமா இருந்தாலும் சரி, ஜனநாயகனா இருந்தாலும் சரி. வேற அவருக்கு தேட்டர் ஒழுங்கா கிடைக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. உதயநிதி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாரான்னு பார்க்க சொல்லுங்க. பராசக்திக்கு தேட்டர் கொடுத்துட்டு ஜனநாயகனுக்கு தேட்டர் கொடுக்கலையான்னு பார்க்க சொல்லுங்க. அந்த பாலிடிக்ஸை பார்க்க சொல்லுங்க.